ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள போறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமானது வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஆகஸ்ட் 28ஆம் தேதியானது சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27, 28 நடக்கக்கூடிய இந்த அற்புதமான கிரகணங்களுடைய மாற்றத்தால் கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பெரிய அளவுல ஒரு தாக்கமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்கமானது எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, இந்த கிரகணமானது சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு கிரகணமே கிடையாதுங்க. அதாவது சிவப்பு நிறத்துல அக்னி குழம்பாய் வரக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெருப்பாய் தோன்றக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணமானது இருக்கிறது. இந்த கிரகணத்தை நாம பார்க்கும் பொழுது ஒரு சில பகுதிகளில் சிவப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவப்பு நிறத்தில் தெரியக்கூடிய ஒரு அக்னியாக வரக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு மாற்றமானது உங்க வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. சோ இன்றைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த பௌர்ணமியுடைய பார்வையாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரும்பொழுது இது 2வது முறை இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் எந்த நேரத்துல ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடையுது என்று கணித்து இதனால ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது என்று மும்மரமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல கண்டிப்பா கணித்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த விதத்துல தான் ஆகஸ்ட் மாதத்துல 28ஆம் தேதி இந்த சந்திர கிரகணமானது தோன்றுகிறது. இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா இது 2வது முறை வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் என்பதால் மக்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்கொண்டு இருக்காங்க. அதாவது இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியுமா, இதனால நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்ற ஆவல் அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றுது, இது எப்படி தோன்றுது என்று நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாங்க. அதாவது இந்த சந்திர கிரகணமானது சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் பௌர்ணமி பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி நடக்குது. ஆனா சந்திர கிரகணமானது 28ஆம் தேதியானது நடக்க போகிறது. அதாவது 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து இந்த கிரகணம் எப்ப முடிவடைது என்று பார்க்கும் பொழுது 12:31 மணி வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீடிக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆவணி பௌர்ணமி திதி, ஆவணி அவிட்டம் என்ற நாள் பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் இந்த நாளை பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் இந்த சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருடம் வரக்கூடிய சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், இது இரண்டுமே பாத்தீங்கன்னா நேரம் மாறாக வரக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது. அதாவது சூரிய கிரகணம் காலை நேரத்துல தோன்றினோம், ஆனா இந்த வருடம் இரவு நேரத்தில் தோன்றி இருக்குங்க. அதே போலதான் இந்த சந்திர கிரகணமானது இரவு நேரத்தில் தோன்றினோம், ஆனா பகல் பொழுது ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்காங்க. எதிரும் புதினமாக வரக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியுமா என்ற கேள்வி பல பேருக்கு நிச்சயமா இருக்குங்க. பகல் பொழுதில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் பார்ப்பது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற கேள்வி அதிகப்படியாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்தியா நேரப்படி பகல் நேரத்தில் நடப்பதால் கண்டிப்பா இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்று கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிரகண நேரத்துல எல்லாமே நீங்க பாசிட்டிவான விஷயத்த செய்யலாங்க. அதாவது இறைவனுடைய திருநாமங்களை சொல்லலாம், திருப்புகழ், சிவபுராணம் நூல்களை படிக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாங்க. சோ எந்தெந்த ராசி நேயர்களுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, எந்தெந்த ராசி நேயர்களுக்கு சுமாரான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கலாம். இதுல ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்பதை கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி மற்றும் சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் நிதிநிலை மேம்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நம்ம இப்ப பார்க்கலாங்க. அதாவது நீங்க சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான சுமைகளை குறைப்பதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறது. பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணப்படைத்த நபராக இருப்பாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சொல்லாமல் தன்னுடைய கஷ்டத்தை தானே அனுபவிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் ரிஷபராசினியர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய புதிய பொறுப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்க நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னடா இது புதிய வாய்ப்புகள், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்களே, இதுல நாம எப்படி வேலை பார்ப்பது என்று யோசிக்காமல் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. வணிக உரிமையாளராக இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள், முதலீடுகள் அல்லது ஏற்கனவே உள்ள தொடர்புகள் தொடர்பான நல்ல செய்தியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு தேடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு இது கற்றுக்கொள்வதற்கும் தங்களுடைய தயாரிப்பை வலுப்படுத்துவதற்கும் ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடங்களை மாணவர்கள் எந்த அளவுக்கு முழுமையாக கற்றுக்கொண்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. முன்பை விட உங்களுடைய நிதிநிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா இரட்டிப்பாக அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால முதலீட்டில் இருந்து வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. குடும்பத்தினருடன் செலவிடக்கூடிய நேரம் உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தரும். ஸோ ரொம்ப அதிகமாக உழைக்காமல், கடின உழைப்பை போடாமல் உங்களுக்கான ஒரு காலகட்டம், உங்களுக்கான ஒரு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்குவது தான் இப்போ நல்லது. ஏன்னா இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சில விஷயத்த ரிஷபராசினியர்கள் இந்த நேரத்தில் குறைத்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிஷபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.